ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரும். ஆர்டர் ஆர்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அக்செப்ட் ரைட் கொடுத்துடணும். அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் ரெடின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். அதை நம்பி தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் குறை சொல்லல. ஒரு சில ரெஸ்டாரண்ட் அது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அக்செப்ட் ஃபுட் ரெடின்னு போட்டோன்னே நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். அங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுட் ரெடியாக இருக்காது. அதே மாதிரி தான் கேஎஃப்சியில் போனேன் நான் வெட்னஸ்டே. ஃபுட் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், மேடம் இந்த மாதிரி ஃபுட் ரெடின்னு மெசேஜ் வந்துருக்கு மேடம் அப்படின்னு காட்டுறேன். அவங்க இன்னும் ரெடியாக வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபுட் ரெடியாக இருக்குது, நீங்கள் இன்னும் பிக் பண்ணல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கால் வேறு. சரிங்களா? நார்மல் காலாக இருந்தால் நம்ம எதுனா சொல்லலாம். அது கம்ப்யூட்டர் வாய்ஸ்க்கு நம்ம என்ன பேச முடியும்? அப்புறம் அவங்க ஐடி பிளாக் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஃபுட் எடுக்கலைண்ணா அப்படின்னு நம்மளுக்கு ஃபோனில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ண மாட்டேன்றாங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடி பிளாக் பண்ணுறேன்னு மிரட்டுறாங்க. இதுக்காக நம்ம அறக்க பறக்க ஓடி கஸ்டமருக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இது மாதிரி யாருக்கும் நடக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்ததுன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை, டேக் கேர்.